welcome back to Kitchu's Kitchen. Please like, share and subscribe to our channel. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு அடை பார்க்க போகிறோம். இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், இல்லை பசங்க டிஃபன் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் இந்த அடை வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்படி பண்ணது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு புழுங்கலரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பு, ரெண்டுத்தையும் ஒன்றா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இது அரிசி ஊறிடுச்சு நமக்கு. அதுக்கப்புறம் 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம், 1/4 கப்பு தேங்காய், தேவையான உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வரமிளகாவையும் ஜீரகம் கருவேப்பிலை ஒரு பல்ஸ் மோடில் போட்டு சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1/4 கப்பு தேங்காவை போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றுங்க. பல்ஸ் மோட்லேயே போடுங்க, ரொம்ப அரைச்சிடாதீங்க. பாருங்க, இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்சியில் ஊற வச்ச அரிசியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பையும் போட்டுட்டு ஒரு பல்ஸ் போட்டுருங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்து ஒரு திக்கான பேட்டராக அரைக்கணும். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அடை போட வராது. இந்த 2 விதமாக போடலாம். நம்ம வெறுமனே கையில் எடுத்து கையை ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஹாட்டில் இருக்கிற ஆயிலில் இது மாதிரி மெலிசாக தட்டிட்டு நீங்கள் போட்டுருங்க. பொரியும் போது நம்ம அதோட எண்ணெய் தெளித்து விடுங்க. அப்போ நல்லா உப்பி வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விடணும். தெளித்து விட்டு இதை 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். இப்போது பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. பாருங்கள், வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கிற ஒரு டெக்ஸ்சர். உங்களுக்கு எண்ணெயே தெரியாது வெளியில். இப்போது இது 2வது மெத்தட். ஈர துணியில் இந்த மாதிரி தட்டி இப்படியும் பண்ணலாம் இந்த அடையை. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஈவனாக ஒரு ஷேப்பும் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இதை பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பாருங்கள், நல்லா எண்ணெயை தெளித்து விடுங்க. அப்போ தான் நல்லா உப்பி வரும். இப்போ மிச்சம் இருக்க மாவையும் எல்லாம் அடை போட்டு பொரித்து எடுத்துருங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மீடியம் ஹீட்டில் பொரித்து எடுக்கணும். பாருங்கள், பஞ்சு பஞ்சான ஒரு அடை. ஓரெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளனா நல்லா சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியான ஒரு அடைங்க இது. எண்ணெயில் பொரிச்சாலும் நமக்கு எண்ணெயே நமக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. For more videos, please follow Kitchu's Kitchen. Eat healthy, stay healthy. Bye. Vacation இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.